தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று கோவை, நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது. குறிப்பாக இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் கனமழையினுடைய தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி ஆகிய இந்த 10 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 3ஆம் தேதி அன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 4ஆம் தேதி அன்றும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல 4ஆம் தேதி அன்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 5ஆம் தேதியும் அதே போன்ற புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கூட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி அன்றும் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 5 நாட்கள் தமிழகத்தினுடைய பரவலான பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 7, 8 ஆகிய நாட்கள்ல தமிழகம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு குறைவான அளவு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே அடுத்த 7 நாட்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய இந்த வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை 5 நாட்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அதே நிலையில சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.